உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இன்சூரன்ஸ் கட்டின பில்லு நீ பாத்தியா? நான் பார்க்கலங்க. இந்தாங்க, இந்த மோரை குடிச்சிட்டு தேடுங்க. இங்க தானே வச்சேன். பொறுமையா தேடுங்க, இங்க தான் இருக்கோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. வர வர நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆரம்பத்துல நல்லா கொடுத்தானுங்க, மார்க்கெட்டை பிடிச்சோடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வா. வரேங்க. என்னங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நம்ம குழந்தை கோயில் உண்டியல்ல விழுந்திருக்கு. ஐயோ, உண்டியல்ல விழுந்தது கோவிலுக்கு சொந்தம், அவ்வளவுதான். எங்க வாங்க, நம்ம உடனே கோயிலுக்கு போய் பார்க்கலாம். சரி வா. எங்க அந்த பூசாரி கிட்ட கேட்கலாம் வாங்க. ஐயா, பூசாரி ஐயா, ஒரு நிமிஷம். பூசாரி ஐயா, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டமா இருக்கேன்? எங்க குழந்தை உண்டியல விழுந்ததை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஐயா. என்னது, உங்க குழந்தை உண்டியல்ல விழுந்துட்டா? என்ன சொல்றேன்? ஆமாங்கய்யா. இங்க பாருங்க பூசாரி ஐயா. உண்டியல்ல விழுந்தது கோவிலுக்கு சொந்தம், அவ்வளவுதான். என்ன சொல்றேன்? இது உங்க குழந்தையா? ஆமா பூசாரி ஐயா, அந்த குழந்தை எங்களோட குழந்தைதான். அந்த குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தது நான் தான். என்ன இப்படி சொல்றேன்? அந்த அம்மா அவா குழந்தைன்னு சொல்லி கோயில் சம்பிரதாயத்தை மீறி போலீஸ வரவழைச்சு குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாலே. ஒரே குழப்பமா இருக்கே. உடனே தர்மகர்த்தா கிட்ட சொல்லி போலீஸ்க்கு தகவல் சொல்றேன். போலீஸ்க்குலாம் போவேனா பூசாரி ஐயா? என்ன இப்படி சொல்றேன்? உங்க குழந்தைய அவா குழந்தைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டா. எவ்வளவு பெரிய மோசடி இது! காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர சம்பிரதாயத்தை மீறி நடந்திருக்காங்க. அவளை சும்மா விடக்கூடாது. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றேன். வேணாம் பூசாரி ஐயா, போலீஸ்க்கு போனா எங்களுக்கும் சிக்கல் இருக்கு. உங்களுக்கு என்ன சிக்கல்? குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா நீங்க தானே. நீங்க பெத்த குழந்தை தானே, அது உண்மைதானே? இந்த அம்மன் மேல சத்தியமா உண்மைதான் பூசாரி ஐயா. அப்புறம் ஏன் போலீஸ்க்கு போறதுக்கு பயப்படுறேன்? எங்க குழந்தைய நாங்க அந்த அம்மா கிட்ட வேலை பேசி வித்துட்டோம் பூசாரி ஐயா. குழந்தைய விலை பேசி வித்துட்டாளா? என்ன சொல்றேன்? ஆமா பூசாரி ஐயா, அந்த பாவத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ணோம். பெண் குழந்தை பிறந்திருக்குமா உனக்கு? இந்தாங்க மேடம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. நன்றி. நாங்க பண்ண தப்ப உணர்ந்து இந்த அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தைய எங்க 2 பேர்கிட்டயும் சேர்த்து வச்சிருங்கன்னு வேண்டிக்கிட்டோம். இன்னைக்கு இதே கோவில் உண்டியல்ல என் குழந்தை காணிக்க மாதிரி விழுந்திருக்கு. இது என்ன சோதனையோ தெரியல. நான் அப்பவே நினைச்சேன், காரணம் இல்லாம குழந்தை கோயில் உண்டில விழாது. குழந்தை அவா குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சது சரியா போச்சு. எப்ப நீங்க பண்ணது தப்பு பாவம்னு உணர்ந்துட்டேலோ அப்பவே அம்பாள் உங்களை மன்னிச்சுட்டா. என்ன பூசாரி ஐயா சொல்றீங்க? நடந்ததை சொல்றேன். நீங்க வந்து வேண்டதை ஏத்துக்கிட்டுதான் அம்பாள் உங்க குழந்தைய அவா கிட்ட இருந்து பிரிச்சு உண்டியல்ல விழ வச்சிருக்கா. குழந்தை நீ அவளுக்கு சொந்தமும் இல்ல, உரிமையும் இல்ல. அதத்தான் அம்பாள் சொல்லாம சொல்லிருக்கா. அதனால அது இனிமே உங்க குழந்தை. உங்க குழந்தைய விட்டு கொடுக்காதீங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு குழந்தைய கேட்டு வாங்கிக்கோங்க. இத நான் சொன்னதை நினைக்க வேண்டாம். இந்த அம்பாலோட வாக்க எடுத்துக்கோங்க.
குழந்தை உண்டியில விழுந்த காரணம் இதுதான். ஸ்ரீஜா, இதுங்க எங்க இங்க? இங்க நம்ம ஸ்ரீஜாவோட குழந்தைய பார்க்கறதுக்காக அடிக்கடி வருவாங்க. சரிண்ணே. ஆ, ஒரு தடவை சிங்கப்பூர்ல இருந்து யாரையோ பெரியப்பான்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ வந்திருக்காங்க. வா ஸ்ரீஜா. ஏ ஸ்ரீஜா, அத்தை, அன்னைக்கே இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இவங்கெல்லாம் இனி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, நீ சொல்லலையா? என்ன குழந்தைய பார்க்க வந்தியா? இன்னைக்கு பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தைன்னு யாரையுமே கூட்டிட்டு வரலையா? யார்மா இவங்க? அவங்க கிட்ட ஏன் இவ்ளோ ஹாஷா பேசிட்டு இருக்கீங்க? ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டா. அடிக்கடி நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வந்துருவாங்க. இவங்க வரது மட்டும் இல்லாம இவங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து குழந்தைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. மகளுக்கு நீ கன்ஃபார்மா நிறைஞ்சிரில்ல. பாத்தியா, இப்ப கையில பேக்கோட வந்திருக்காங்க. போயிட்டு போயிட்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஒரேடியா இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 பேரும் எங்க வந்தீங்க? ஐயோ, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க போல இருக்குதே. ஓய், அவளை ஏன் பாக்குற? பேக்கோட வந்து நிக்கிறீங்க. என்ன இருக்கு அந்த பேக்ல? என்ன குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, வாங்கினதை கொடுத்துட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லையா? ஆ? என்ன கொடுத்தீங்க? என்னத்த வாங்கிட்டு போக வந்திருக்கீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். குழந்தையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.